சார் தேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு சார். நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார். வேண்டாம்ப்பா. சார் நான் வாங்கி தரேன் சார். இல்லப்பா, நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டோம், நீ போ. எங்கடா பர்ஸ் எடுத்த? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியாதா? பிச்சு போடுற ராஸ்கல், எடா பர்ஸ். பர்ஸ் நான் எடுக்கலங்க. பிக்பாய் அடிக்கிற வயசை பாரு உனக்கு. பர்ஸ் எடுடா மரியாதையா. நான் எடுக்கல சார். எங்கடா எனக்கு ஒண்ணும் வச்சிருக்க? தெரியாது சார். ஹேய், தெரியாதா? எங்க வச்சிருக்க பர்ஸ்? எடு மரியாதையா. என்ன விட்டுடுங்க சார். உண்மை சொல்றா, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அம்மா என்ன விட்டுடுங்கம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். பர்ஸ் நான் எடுக்கல. அதோ அந்த பையன் தான் எடுத்தான். ரைட். எங்கடா பர்ஸ்? தெரியாது சார். பொய்யா சொல்ற, திருட்டு ராஸ்கல். சொல்லு. எனக்கு தெரியாது சார். பின்ன அவன் எடுத்தானா? அது எனக்கு தெரியாது. பாஸ்கர், ரைட், உண்மையை சொல்லிடுறா, இல்லன்னா அடிச்சு பின்னிடுவேன். அடிக்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்ல சார். ரூல்ஸா பேசுற? ஏய், பர்ஸ் இந்த பையன் எடுக்கல. கமலா, பேசாம இரு. இல்லங்க, பர்ஸ் இந்த பையன். ஷோ, பேசாம இரு. உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போட்டா? கான்ஸ்டபிள் 1 மினிட். என்ன எம்எல்ஏ சார், நீங்க இறங்குற போதே பர்ஸை கீழே போட்டுட்டு பாவம் இந்த சின்ன பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்களே. இந்தாங்க. இல்லங்க, இந்த பையன் பர்ஸ் எடுத்து நான் கண்ணால. சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். ஓகே தம்பி, வா. ஐ அம் வெரி சாரி. அதனால என்ன சார், பரவாயில்ல, நான் வரேன். தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு அம்மா அப்பா யாருமே இல்ல சார். அப்படியா? அப்போ என் கூட வர்றியா? என்னங்க திருட்டு பையனை கூட கூப்பிட்டு இருக்கீங்க? பர்ஸ் கிடைச்சிச்சுல்ல? பர்ஸ் கிடைச்சது. இவன் வேணுமா? வேணும், அனாதையாச்சே. இவன் அயோக்கிய பயலாச்சுங்களே. அதே நேரத்துல அவன் சாமர்த்தியத்தை பாத்தியா? இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு. தன்னை யோகியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே, இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட். என்ன பாஸ், திருட்டு பையில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க? நம்ம கடத்தல் பிசினஸுக்கு இவன் தான் கரெக்டான பேர் வழி. எப்படி பாஸ் சொல்றீங்க? பார்ட்னரை காட்டி கொடுக்கல, அதே சமயம் பதிக்கிற பொருளையும் காட்டி கொடுக்கல. போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணான். இந்த த்ரில்லு, இந்த தில்லு, இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை. ஏன் தம்பி, நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு. நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான், நீ ஜெயிப்பமா. நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்படி இருக்கு? நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முன்னு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோல கட்டி விட்டு நீ போலீஸை ஏமாத்திட்ட. இது ஒரு திறமையா? கம்முன்னு இருப்பா. எத்தனை மந்திரிங்க, எம்எல்ஏங்க, அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்க எல்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நான் நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துறேன். தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில காட்டுக்கு மாத்துவீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசரா? தனி மனிதன் கிண்ட முடியாது. இருக்கிற ஜூனியர்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியல. மேலும் சர்க்கார் வக்கீல் வெங்கடாஜலத்தை நான் பகச்சுக்க தயாரா இல்ல ராதா. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் சாரி ராதா, இப்போ என்னால உனக்கு வேலை கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை எல்ஸ்வேர். கண்ணா, லேட் ஆகுதுப்பா, படுத்து தூங்கு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர்றியா? எதுக்கு? நாளைக்கு ஃபீஸ் கட்டலன்னா கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன்னு டீச்சர் சொன்னாங்க. நான் வரேன்ப்பா, படுத்து தூங்கு. கொஞ்சம் இறங்கி வா. அப்படி முதல்ல உங்களை சந்திச்சப்போ என்னால் அறிமுகப்படுத்திக்க முடியல. என் பேர் சாம்ராஜ். உள்ள வரலாமா? என்னால உங்களுக்கு வேலையும் போயிருச்சு, அவமானம் வந்துருச்சு. எந்த பாவத்தை நான் யாருக்கு செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் தேடிடுவேன். என்னால நீங்க படுற கஷ்டத்துக்கு
என்னோட நஷ்டஈடு. இதுல பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை சரி பண்ணீங்க. இது லஞ்சம் இல்ல, மனிதாயமானம். மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லனாலும் என் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நீங்க கோவப்படுவீங்க எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா என்னோட ஃபோன் நம்பர் 8227. நில்லுங்க, அந்த பேக்கை எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ், நான் சொல்றதுக்கு. மத்தவங்க உதவியால பிழைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை. Get out. இந்தாங்க வாடகை. வாடகையா? ஆமா. உங்க வீட்டுக்கு 1 வருஷத்துக்கான வாடகைய கட்டியாச்சா ராதா? கட்டியாச்சா? ஆமா, சாம்ராஜ் கம்பெனில இருந்து அவங்க மேனேஜர் இப்பதான் கொண்டு வந்து கட்டிட்டு போனாரு. ராதா, ம்? ஒரு ஆள் வந்தாரு. இத பொறுப்பா அவங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. யாரு? யாருன்னு சொல்லல. சரி, நான் வரேன். ராதா, என்னோட அத்தனை செயலுமே உனக்கு ஆத்திரமா தான் இருக்கும். ஆனா என் ஜென்மத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்க விரும்பல. என் வழி சாக்கடையா இருக்கலாம், ஆனா நான் சுத்தமானவன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ என்னை கூப்பிடலாம். அன்புடன் சாம்ராஜ். ஃபோன் நம்பர் 8227. என்ன வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியல. ஒரு கடனை தீர்க்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் வாதாடினேன். உங்க மக அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு. பெரியவங்க நீங்க தான் என்ன மன்னிக்கணும். வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறியே, அது ஒன்னே போறோம்மா. கோர்ட்ல நீ சொன்னியே, அது அத்தனை வாஸ்தவம் தாம்மா. அரசியல் தான் என் குழந்தைய கொண்டுச்சே வழி, அடுத்தவன் என் குழந்தைய கொல்லலம்மா. அம்மா ஒண்ணுமே சொல்லலையே. சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்ட. அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா. நான் புறப்படுறேங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சு என்கிட்ட கேட்கலாம். உங்க புள்ள இல்லைனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம். நான் வரேன். ஏம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆமா ஃபாதர். துணைக்கு மக இல்லையேங்கிறதுக்காக இந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டேன். உடம்பும் தளர்ந்து போச்சு. வர வர இந்த அநாத பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கவும் முடியல. முன்ன மாதிரி ஓடி ஆடி நிதி சேர்க்கவும் முடியல. நிதிக்காக நீங்க ஏன் ஃபாதர் அலையறீங்க? வக்கீல் தொழில்ல இப்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இந்தங்க ஃபாதர், ₹1,00,000 எழுதிருக்கேன். வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஃபாதர், வாங்கிக்கங்க. ஏம்மா, இப்ப நீ குடுக்கறிய இந்த பணம் இது நியாயமா சம்பாதிச்சதா இருந்தா, உண்மையும் உழைப்பும் இதுல இருக்குமானா கட்டாயமா இதை நான் வாங்கிக்கிறேம்மா. கொடு. நியாயமான பணமான ஃபாதர் என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில ஒரு முள் குத்துச்சு. அந்த பணம் நியாயமானதுதான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? திருடன் கூட தான் திருப்பதி உண்டியல்ல பணத்தை போடுறான். கடவுள் அதை ஏத்துக்குமா? என் ஃபாதர் அதை ஏத்துக்கல. யாருடைய வஞ்சத்துக்காகவோ பாவம்
அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான். நான் செத்தவனுக்காக வாதாடல, அநியாயமா அவனுக்கு கொலை செஞ்சவனுக்காக வாதாடல. நான் நீதியை மட்டும் ஏமாத்தல, கடவுளையே ஏமாத்திட்டேன். உங்க தவறான கேஸுக்கெல்லாம் வாதாடி உங்க வக்கீலா வாழறத விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுது. நீங்க அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லைங்கிறத. எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்ன ஒரு பாவின்னு சொல்றீங்க. என்ன பண்றது, ஒரு குடிகார அப்பனுக்கு மகனா போறேன்னு தொலைச்சிட்டேன். அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக பிக் பாயிண்ட் அடிக்க வச்சுட்டான். அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு. அப்பன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஃபாதருக்கு அப்புறம் ஒரு காட் ஃபாதர். என் மேல நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா. குடும்பத்துக்காக திருடுனா திருந்திடலாம், கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. நம்ம தலையெழுத்து இப்ப நான் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டேன். வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு. இப்ப அந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கி எறிய நான் தயாராயிட்டேன். ராதா, நான் திருந்தி வாழணும்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுனால தான் முடியும். அதுவும் அந்த பொண்ணு என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகிற வரைக்கும் எனக்கு ஆதரவா கூடவே இருந்துட்டா. சத்தியமா அந்த பொண்ணு உன்னை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது ராதா. ப்ளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத ராதா. இத நீங்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்டிருந்தா அவ சம்மதிச்சிருப்பா. ஆனா ஒரு தாய் கிட்ட கேக்குறீங்களே. சாரி. மிஸ்டர் சாரி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. விட்டுருக்கண்ணா, தெரியலன்னா விட்டுருக்கண்ணா. எனக்கு அதுவா விசாரம்? நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமாவனுக்கு தெரியும். ஆந்தவே இப்ப வந்துட்டே இருக்கு எருமை. எருமை மேல எவன் உட்கார்ந்து இருக்கான். நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா. எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கே விட்டுட்டேன். நாளை காலை ஃபிளைட்ல உங்களை ஏத்துறேன். அண்ணா, மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன். நீங்களே மேல அனுப்புறேன். நீங்க டெல்லிக்கு போறீங்க. டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அங்க நல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் வேண்டாம்ண்ணா. நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒட்டியாவே இருந்துக்கிறேன். வர்ற வாரம் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றம்னா கொஞ்சம் விடாவரியா சொல்றது. நான் மந்திரி ஆக போறேன். அப்படியா? நீங்க ஆறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. நான் என்ன ஆக போறேன் அதை சொல்லுங்க. நான் மந்திரியானோன்னு செய்யற முதல் வேலை அந்த சாம்ராஜ்யவின் குரூப்பையும் தூக்கி உள்ள போடுறதுதான். ஜெயிலுக்குள்ள போட்டு போறேனா? அப்பாட, எந்த நிமிஷமும் இத வராண்டா நான் வராண்டாவையே பார்க்காம இருந்துட்டு இருந்தேன். இனிமே தைரியமா ஒரு ஆத்தலாம். இந்தாங்க ஃபிளைட் டிக்கெட், பணம். டெல்லிக்கா? பணமா? ஆஹா, போதும். எவ்வளவு இருந்தாலும் போதும். ரூம் சர்வீஸ் 107க்கு 2 பெக் விஸ்கி கொண்டா. ஏன் பெக்கா? சாப்பிட மாட்டீங்களா? யார் பெக்குல சாப்பிட மாட்டாருன்னா ஜக்குல தான் சாப்பிடுவார். ஒரு பாட்டில் விஸ்கி கொண்டாங்க. செத்த சுத்தம் போதும். விஸ்கி உள்ள போன உடனே பயமெல்லாம் போயிடும். நல்லா நிம்மதியா தூங்குங்க. ஓகே, குட் நைட். ரொம்ப சந்தோஷம். வாயண்டா. பெரிய ஹோட்டல்ல தங்குனாலே இப்படித்தான். பரமார பசங்க ஒருத்தரும் கரெக்ட் டயத்துக்கே வரமாட்டாருங்க. ஏண்டா முண்டா, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே. சோடாவை திறக்கிறதுக்கு ஓப்பனர் இங்க. என்னது? கத்தி. மைக்கேல் டிசௌசா. தலைவரே, கூட்டணி அமைச்ச உடனே துணை முதலமைச்சர் நீங்க தான். எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒட்டுவாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட தான் இருக்கிறோம். எங்களை மறந்துடாதீங்க. சார், நான் எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன். நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா? ஆமா.
அதுல என்ன சந்தேகம்? இல்ல உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் எதுவும் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், சாம்ராஜ் இன்னும் அரெஸ்ட் ஆகல. இப்ப இருக்கிற நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம். பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். நான் என் கார்லயே வர்றேன். தம்பி எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே. ஏன்னு நீங்களும் பயப்படுறீங்களா? பாதுகாப்பு பலமா இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அதானே நேரமாச்சு, கிளம்புங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் புறப்படுங்க. சார், நீ வண்டியில் உட்காருங்க. Don't you move, Inspector. இன்னொரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவனை ஷூட் பண்ணிடுவேன். Move.